கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எங்களது கிரேஸ் டிவியின் முன்பதாகவும் யூடியூப் வழியாகவும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் நாங்கள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதம் டிசம்பர் மாதத்தில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து மிகவும் ஒரு மகிழ்ச்சியான மாதம் இல்லைங்களா? அநேக திருச்சபைகளில் எல்லாரும் பார்த்திங்கன்னு சொன்னால் கேரலுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறது, அவர்கள் ட்ரெஸ் எடுக்க போகிறது அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களில் அவர்களுக்கு டிசம்பர் பிறந்து விட்டாலே இயேசு கிறிஸ்து அந்த பிறப்பின் அந்த மகிழ்ச்சி எல்லா கிறிஸ்தவர்களின் மனதிலும் அதிகமாக இருக்கிறதை நாம் பார்த்துருக்குறோம். இந்த நாளிலும் கூட பார்த்திங்கன்னு சொன்னால் மத்தேயு 2ஆம் அதிகாரத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து தான் நாம் பார்க்கலாம் என்று இருக்கிறோம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10 வசனங்கள் முடிய. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்தபொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். பார்த்திங்கன்னு சொன்னால் ஏரோது ராஜா அவரோட நாட்களில் தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். பெத்லகேமில் இயேசு பிறந்திருக்கிறார். கிழக்கிலிருந்து வந்த வான சாஸ்திரிகள், வானியல் விஞ்ஞானிகள்னு சொல்லலாம், வானத்தை குறித்து நட்சத்திரங்களை குறித்து ஆராய்ச்சி செய்கிற வானவியலாளர்கள், அவங்க இயேசு கிறிஸ்துவை தேடினார்கள் என்று வேதத்தில் இருக்கிறது. அதே ஊருக்குள்ளே இருந்தவங்க, பெத்லகேமில் அந்த மாட்டு தொழுவத்தில் பக்கத்தில் இருந்தவங்களுக்கு கூட அவரை தேடலை, வேறு ஒரு ஊரிலிருந்து அவர்கள் தேடி வந்தார்கள் என்று வேதத்தில் இருக்கிறது. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று வானசாஸ்திரிகள் தேடினார்கள் என்று இருக்கிறது. அப்போது வேத வசனம் சொல்லுது, தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள் என்று ஒரு வசனம் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா ஆமோஸில் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. எத்தனை பேர் நம்ம கடவுளை தேடுறோம்? அவர் நமக்கு அருகாமையில் தான் இருக்கார். ஆனால் நம்ம தேடுறோமா பார்த்திங்கன்னு சொன்னால் இல்லை, நம்ம தேடுவது இல்லை. ஆனால் வேதம் சொல்லுது, நீங்கள் அவரை தேட வேண்டும். நம்ம தேடுறோமா? மற்ற விஷயங்களுக்காக நம்ம தேடி ஓடுறோம் இல்லையா? பணத்தை தேடி ஓடுகிறோம், நம்மளோட புகழுக்காக ஓடுகிறவர்கள் அநேகர். இப்போ சமீப காலங்களில் திரைப்பட நடிகர்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஜனங்க. ஒரு அம்மா சொல்கிறாங்க, 2 குழந்தைகள் மரித்து விட்டார்கள் கரூரில். அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு என் குழந்தைகள் இருந்தது கூட பரவாயில்லை, அந்த நடிகரை நான் பார்த்து விட்டேன் அப்படின்னு சொல்லி நடிகர்களை தேடியும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம், நம்முடைய வேதாகமம் சொல்லுகிறது, நம்ம யாரை தேடணுமா? கர்த்தரை நாம் தேட வேண்டும். அவ்வளோ பெரிய படித்தவர்கள் அவங்க, அந்த வான சாஸ்திரிகள், வானத்தை பற்றி அறிந்தவர்கள். அவங்க யாரை தேடி வருகிறார்கள்? யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி தேடி வருகிறார்கள். தேடி வரணுங்கிற அவசியம் அவங்களுக்கு இருந்திருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர்கள் அந்த இடத்துல தேடி வந்தார்கள் என்று வேதத்திலே இருக்கிறது. அவரை தேடினவர்கள் எல்லாம் அவரை கண்டார்கள். உலகத்தில் உள்ளவைகள் அல்ல, யாரை தேடணும்? நம்ம ஆண்டவரை தேட வேண்டும். லூக்கா 12:31 சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம முதல்ல அவரை தேடணும்னா நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கலாம் என்பது இந்த வேதத்தில் உள்ள ஒரு மறைபொருள். அது ஆக நாம் அவரை தேட வேண்டும். இரண்டாவதாக அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க தேடி போகும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை, ஒரு நட்சத்திரத்தை அவர்களுக்கு முன்பதாக அனுப்புகிறார். அந்த நட்சத்திரத்தை பார்த்தே அவர்கள் போகிறாங்க. போகும் பொழுது அவர்கள் யாரை கண்டார்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த தாயையும் பிள்ளையையும் கண்டார்கள். அவர்கள் அதுக்கு முன்பதாக அவங்க போய் எல்லார்கிட்டையும் ராஜா கிட்டெல்லாம் விசாரிக்கிறாங்க இல்லையா? ஆனால் அவர்கள் தேடிய பின்பு அவர்கள் கண்டார்கள், அதாவது அவர்களை பார்த்தார்கள் என்று வேதத்திலே இருக்கிறது. எதை பார்த்தார்கள்? நட்சத்திரத்தை பார்க்குறாங்க, தாயை பார்க்குறாங்க, குழந்தைகள் பார்க்குறாங்க,
பார்த்துட்டு அவங்க எப்படி இருந்தாங்களாம், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். நாம் தேடும்போது நாம் கண்டடைவோம், அதாவது நம்ம பார்ப்போம் என்பது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 9:2 என்ன சொல்லியிருக்கிறதுனா, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இதே வசனம் மத்தேயு 4:15 கூட இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல வான சாஸ்திரிகள் தேடினார்கள். அவர்கள் முதல்ல எதை பார்த்தார்கள்? பெரிய நட்சத்திரத்தை பார்க்குறாங்க. அந்த நட்சத்திரம் எங்கே போகுதுன்னா, இயேசு பிறந்த இடத்துல போய் அது நிற்கிறதை நாம் காண்கிறோம். ஆக முதல்ல நம்ம தேடணும். தேடினா தான் நம்ம கண்டடைய முடியும். யாரை தேடணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேட வேண்டும். தேடி கண்டுபிடிச்சிட்ட பிறகு அதோடு நம்ம கடமை முடியவில்லை. அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, உள்ளே பிரவேசிக்கிறார்கள். 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து. அப்போ உள்ளே நாம் பிரவேசிக்கணும். அப்போ தான் ஆண்டவர் நமக்குள்ளே பிரவேசிப்பார். நாம் முதல்ல அவரை பிரவேசிக்க அனுமதிக்க வேண்டியதாக இருக்கிறது. முதல்ல தேடணும். ரெண்டாவது, அவரை பார்த்தவுடன் அவர் நமக்குள் பிரவேசிப்பதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். இதை தான் இந்த இடத்துல வான சாஸ்திரியாளர்கள் சொன்ன காரியம் இதுதான். அவர்கள் என்ன பண்ணுறாங்க? பார்த்தார்கள், ஆனந்த சந்தோஷம் அடைகிறார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் பார்க்கிறார்கள். சங்கீதம் 96:8 சொல்லியிருக்கிறது, கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் உள்ளே போகணும், அவருக்குள் நாம் இருக்கணும், அவர் நமக்குள் இருக்கணும். அதுதான் இதை நமக்கு தெரியப்படுத்துகிற வசனங்களாக இருக்கிறது. சங்கீதம் 43:4 சொல்லுகிறது, எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. ஆக இந்த பிரவேசிப்பதை குறித்து ஆண்டவர் இந்த இடத்துல பேசியிருக்கிறார். முதல்ல நாம் தேவனை தேட வேண்டும். தேடும் பொழுது நாம் அதை கண்டடைவோம். அதன் பிறகு நாம் அவருக்குள்ளும் அவர் நமக்குள்ளும் வாசம் செய்கிறதா இருக்க வேண்டும். அடுத்ததாக அவர்கள் என்ன பண்ணுறாங்க? சும்மா அவரை பார்க்கவில்லை. அவங்க பொக்கிஷங்களை எடுத்து கொண்டு வந்தவர்களாய் வந்தார்கள். பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் படைத்தார்கள் என்று அந்த வசனம் நமக்கு சொல்லியிருக்கிறது. 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பொன் என்பது அவருடைய ராஜரீகத்தை குறிக்கிறது, கிங்ஷிப். அதாவது அவர் ஒரு ராஜா என்பதை நமக்கு தெரியப்படுத்துகிறது. அதற்காக தான் பொன்னை அவர்கள் பரிசாக கொண்டு வந்தார்கள். அடுத்தது தூபவர்க்கம். தூபவர்க்கம் எதை காட்டுகிறது என்றால், ஒரு தூய்மையை, டிவினிட்டி என்பதை காட்டுகிறது. வெள்ளை போலம் 3 பொருட்கள் இல்லையா? முதல்ல பொன் எடுத்துகிட்டு வராங்க, அது அவருடைய ராஜரீகத்தை காட்டுகிறது. அடுத்ததாக தூபவர்க்கம், அது டிவினிட்டி, அதாவது தூய்மை என்பதை காட்டுகிறது. அடுத்ததாக வெள்ளை போலம், அந்த வெள்ளை போலம் மரணத்தையும் தியாகத்தையும் குறிக்கிறது, சாக்ரிஃபைஸ். அவர் நமக்காக இந்த உலகத்தில் எதற்காக அவர் மனிதனாய் வந்தார் என்றால், நமக்காக தன் உயிரை தியாகம் பண்ணுவதற்காக வந்திருக்கிறார். அப்போது இதை குறித்து தான் அந்த வெள்ளை போலம். இதை 3ஐயும் தான் அவர்கள் கொண்டு வந்த, நிறைய பொருட்கள் கொண்டு வந்திருக்கலாம். இதில் முக்கியமாக இந்த 3ஐ தான் நம்ம வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 பரிசு பொருட்களையும் வைத்து இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை இந்த இடத்துல நாம் விளங்கி கொள்ளுகலாம். பொன் என்பது ராஜரீகம். நான் சொன்னது போல தூபவர்க்கம், அவர் எவ்வளவு தூய்மையானவர். அவர் பாவமே அறியாதவர் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு தூய்மையான தேவன் அவர். அடுத்ததாக வெள்ளை போலம், அவர் நமக்காக மரிக்கப் போகிறார் என்பதை முன்குறித்து அதை அவர்கள் அந்த இடத்துல பரிசளித்தார்கள். அடுத்ததாக அவர்கள் அவரை பணிந்தார்கள் என்று வேதத்தில் இருக்கிறது. அவர்கள் இது எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து துதித்தார்கள் ஆண்டவரை. அவர் குழந்தை, சின்ன குழந்தை, இப்போ தான் பிறந்திருக்காரு. இவர்கள் பெரிய ஆட்கள், நன்றாக படித்தவர்கள். ஆனாலும் அவர்கள் பணித்தார்கள் ஆண்டவரை என்று வேதத்தில் இருக்கிறது. நமக்கு சொல்ல வேண்டிய கருத்து என்னவென்றால், முதல்ல நம்ம ஆண்டவரை தேட வேண்டும். அடுத்ததாக நாம் தேடும் பொழுது அவரை கண்டடைவீர்கள். அதன் பிறகு நாம் அவரோடு பிரவேசிக்கணும். அவர் நமக்குள்ளும் நாம் அவருக்குள்ளும் வாசம்படியாய் நாம் அலோ பண்ணணும், அனுமதிக்க வேண்டும்.
நிறைய பேர் நம்ம செய்கிறதில்ல, முதல்ல தேடுறதே கிடையாது. நான் சொன்னது போல் நடிகர்கள் பின்னாடியும் அரசியல்வாதிகள் பின்னாடியும் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை தேட நாம் மறந்து விட்டோம் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் நினைத்து கொள்ளணும். நம்முடைய பிள்ளைகளை, முக்கியமாக பார்த்திங்கன்னு சொன்னால் வாலிப பிள்ளைகளை நான் ரொம்ப அதில் கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்க வேண்டியதாக இருக்கிறது. சிறு வயதிலிருந்தே ஆண்டவரை தேடுவதற்கு நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக அவரை நமக்குள்ளே வாசம் பண்ணணும். பிறகு நம்மையே நாம் அவருக்கு படைக்க வேண்டும். இதில் அவர் பெருசாக நீ உன் வீட்டை எழுதி கொடு அப்படியெல்லாம் இல்லை. நாம் தூய்மையானவர்களாக இருந்து அவரிடத்தில் நம்மை அவரிடத்திலே நாம் படைக்க வேண்டும். படைத்து பணிந்து கொள்ள வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்பொழுது அவர் நமக்குள்ளே வரும்பொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று வேதத்தில் இருக்கிறது. உலகம் கொடுக்கக்கூடாத ஒரு சந்தோஷம். ஒருவேளை எல்லாம் நினச்சிக்கலாம், பெரிய மாளிகை தான் இருக்கணும், இல்லை கார் வேணும், அப்படிலாம் நம்ம யோசித்திருப்போம்ல. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் சந்தோஷம் தராது. ஒரு சில வசனங்களை நீங்கள் படிக்கும் பொழுது, நல்ல இதாக படிக்கும் பொழுது, மோசே ஒரு இடத்துல எழுதியிருப்பார், உமக்கு ஒப்பானவர் யார். அதை படிக்கும்போது எனக்கு அப்படியே ரொம்ப பிடிக்கும் அந்த வசனம். உமக்கு ஒப்பானவர் யார் அப்படின்னு சொல்லுவார், உணர்ந்து சொல்லியிருப்பார். அது மாதிரி இந்த வேதத்தில் நாம் தியானிக்கும் பொழுது பார்த்திங்கன்னு சொன்னால் அதில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. ஒரு சில நேரங்களில் நான் நினச்சிப்பேன், இந்த கிறிஸ்மஸ் சமயத்தில் நாம் இன்னும் இயேசு கிறிஸ்துவ குழந்தைகளாகவே பாவிக்கிறாங்க நிறைய இடங்களில். அவர் வளர்ந்தார், நமக்கு இடையில் ஊழியம் பண்ணார், நிறைய அதிசயங்களை செய்தார், மரித்தார், மீண்டும் உயிர் தெழுந்தார் அப்படின்னு சொல்லி நாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறோம். ஆனால் கிறிஸ்மஸ் பாட்டு பாடுறாங்க. சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்பதாக எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு கிறிஸ்மஸ் பாட்டு வந்தது. அந்த பாட்டில் என்ன போட்டிருக்குதுன்னா, தூங்கு தூங்கு பாலாணி, தூங்கு தூங்கு சர்வ வல்லவான்னு போட்டிருக்குது. சர்வ வல்லவரை நான் நினைக்கிறேன், நான் அப்போ நினச்சேன், நான் மனசுக்குள்ளே, டிசம்பர் மாதம்னா பனிக்காலம், குளிர்காலம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய மழை தான் பெய்யுது, எங்கே பார்த்தாலும் வெள்ளம், எங்கே பார்த்தாலும் சாவு இருக்குது. நான் நினச்சிக்கிட்டேன், ஒருவேளை எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், மற்ற லாங்குவேஜ் தெரியல. நம்ம தமிழ்நாட்டில் எல்லாரும் தூங்கு தூங்குன்னு சொல்லி எல்லாரும் சொன்னது நம்ம வாயின் வார்த்தையின்படி நடக்கும்னு ஏசப்பா நினச்சிருந்தாருன்னா, ஒரு நேரம் ஒருவேளை தூங்கிட்டாருன்னா என்ன ஆயிருக்கும்? நான் இங்கே நிற்க முடியாது, நீங்கள் இங்கே கேட்டுட்ருக்க முடியாது இல்லையா? இன்னும் நம்ம குழந்தைகளாகவே யோசித்து கொண்டு இருக்கிறோம். அவர் இன்னும் குழந்தையாகவே இருக்கார் அப்படி யோசிச்சுட்ருக்குறோம். அப்படி அல்ல. அவர் பிறப்பை நாம் நினைவு கூறுகிறோம். ஆனால் எதற்கு, ஏன் வந்தாருங்கிறத நம்ம நினைவு கூறணும். அவருக்கு நன்றி சொல்லி அதற்காக நம்ம துதிக்கணுமே தவிர, நீங்கள் தூங்குங்க தூங்குங்கன்னு ஒவ்வொருத்தரும் இப்படியே பாடி பாடி நம்ம ஆண்டவரையே தூங்க வச்சுருவோமான்னு எனக்கு பயமாக தான் இருக்குது கொஞ்சம். அதனால் அப்படிப்பட்ட பாடல்களை விட்டுட்டு நாம் அவரை துதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வேத வசனங்கள் நமக்கு சொல்லி கொடுத்தது போல அவரை நாம் தேட வேண்டும். அவரை அப்போ தான் நம்ம அவரை கண்டடைய முடியும். சரிங்களா? உங்களுடைய எல்லாரும் நம்ம எப்பொழுதும் போல இல்லாதபடிக்கு ஆண்டவரை தேடி அவருடைய பிறப்பு நமக்கு சொல்லி தருவது இதுதான். எப்படி வான சாஸ்திரிகள் ஏதோ ஒரு ஊர்லேருந்து, பக்கத்தில் இருக்கிறவர்கள் கூட அவரை தேடலை, அதே காம்பவுண்டில் பக்கத்து தெருவில் இருக்கிறவர்கள் தேடவில்லை, ஏதோ ஒரு ஊரில் இருந்த வானசாஸ்திரியர்கள் அவரை தேடி வந்தார்கள், அவரை கண்டார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக நாம் தேடுவோமா அவரை தேடி நமக்குள்ளே அவரை பிரவேசிக்க விடணும். ஏசப்பா, நீங்கள் என் உள்ளத்தில் வாங்க, நீங்கள் வந்ததுனோட அந்த ஒரு நோக்கம் என்னவோ அது என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி எங்களோட சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காகவே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, கடந்த நாட்கள் முழுவதும் சுவாமி எங்களை பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த உம்முடைய பிறப்பின் மாதத்தில் சுவாமி நாங்கள் உம்மை தேடுகிறவர்களாய் அப்பா அப்படியாய் நாங்கள் இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. தேடுகிறவர்களால் மட்டும் இல்லை ராஜா, உம்மை கர்த்தாவை எங்களுக்குள்ளே பிரவேசிக்கும்படியாய் நாங்கள் அனுமதிக்க நீங்கள் உதவி செய்யுங்க ராஜா. கர்த்தாவை எங்களையே கர்த்தாவை உம்மிடத்தில் நாங்கள் படைக்க நீங்கள் உதவி செய்யுங்க அப்பா. கர்த்தாவே, நாங்கள் செய்கிற எல்லா தவறுகளையும் நீங்கள் மன்னியுங்க ராஜா. உலகத்தை நோக்கி நாங்கள் ஓடாதபடிக்கு ராஜா, உண்மையே நாடி கர்த்தாவே நாங்கள் ஓடி உம்மை தேட நீங்கள் உதவி செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, அது மட்டும் இல்லை சுவாமி,
இந்த டிவியின் முன்பதாக அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம் ராஜா. எத்தனையோ கவலைகள் ராஜா, எத்தனையோ கஷ்டங்கள், வியாதிகள், கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் மூழ்கி அப்பா சிக்கி தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் கண்ணோக்கி பார்க்க ராஜா. ஏசப்பா, அவர்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நீங்கள் வாய்க்க பண்ணுங்க சுவாமி. அப்பா, அது மட்டும் இல்லை ராஜா, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே இலங்கைக்காக நாங்கள் வருகிறோம் சுவாமி. அப்பா, எத்தனையோ கிராமங்கள் அப்பா நீரினாலே மூழ்கி போயிருக்கிறதே நாங்கள் அறிவோம் சுவாமி. அப்பா, குடும்பங்களை இழந்து, வீடுகளை இழந்து, அப்பா குடும்பத்தோடு எத்தனையோ பேர் மரித்து போனார்கள் ராஜா. கணக்கில் வராத பேர் அநேகர் சுவாமி. அப்பா கர்த்தாவே, அந்த இலங்கையில் கூட கர்த்தாவே, இலங்கை தேசத்தில் அப்பா நீங்கள் ஒரு அந்த மழையை நிறுத்தி அப்பா அந்த ஜனங்களுக்கு கூட கர்த்தாவே சமாதானத்தை நீங்கள் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் கூட கர்த்தாவே, தமிழ்நாட்டில் அப்பா அநேக ரெட் அலர்ட் இருக்கிற பகுதிகளில் உம்முடைய இடத்துல ஒப்படைக்கிறோம் அப்பா. நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. தாழ்வான பகுதியில் வசிக்கிற மக்கள் கர்த்தாவே, எந்த ஒரு கர்த்தாவே உயிர் சேதமும் வராதபடிக்கு நீங்கள் காத்துக்கொள்ளுங்க ராஜா. அப்படியா நீ செய்ய போகிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, எங்களுடைய கிரேஸ் டிவியின் ஊழியங்களை கூட உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம். நீர் கொடுத்த அப்பா அந்த வளர்ச்சிகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நீங்கள் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, ஜென்ரேட்டர் எங்களுக்கு தேவை ராஜா. கர்த்தாவே, கேமரா வேண்டும் ராஜா. இன்னும் அநேக காரியங்கள் தேவைகள் எங்களுக்கு உள்ளதை நீர் அறிவீர் சுவாமி. அப்பா, அதை நீர் கர்த்தாவே வாய்க்க பண்ண போகிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. அப்பா கர்த்தாவே, எங்களுடைய ஊழியங்களில் எங்களோடு இணைந்து செயல்படுகிற ஒவ்வொரு அண்ணன்மார்களையும் அக்காமார்களையும் உடைய பாதத்தில் வைக்கிறோம். அவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா, நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க சுவாமி. அப்பா, அது மட்டும் இல்லை ராஜா, கர்த்தாவே நாங்கள் போய் கர்த்தாவே ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வருகிற இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் எல்லாவற்றையும் கர்த்தாவே குறித்த நேரத்தில் எடிட் பண்ணவும் கர்த்தாவே அதை நாங்கள் ஒளிபரப்பவும் நீங்கள் செய்ய வாய்க்க பண்ண போகிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே, எங்களுடைய கூடுகையில் நடக்கிற, எங்களுடைய கிரேஸ் டிவியில் நடக்கிற அப்பா உபவாச கூடுகை, வெள்ளிக்கிழமை ஆராதனை, சனிக்கிழமை கலந்துரையாடல், எல்லா நிகழ்ச்சியும் உடைய பாதத்தில் வைக்கிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க கர்த்தாவே. எந்தவித கர்த்தாவே இந்த மழையினாலோ இயற்கை சீற்றங்களினால் கர்த்தாவே இந்த நிகழ்வுகள் பாதிக்கப்படாதபடிக்கு ராஜா அப்பா நீங்களே கர்த்தாவே முழுவதுமாய் பொறுப்பெடுத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. போதகரை உடைய பாதத்தில் வைக்கிறோம். அவருக்கு எல்லா பலவீனங்களையும் எடுத்து ராஜா பலத்தினாலே நீங்கள் இடைக்கட்ட போகிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக கர்த்தாவே நன்றியோடு இடத்துல நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ராஜா. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.